வாமாகா, உட்காரு. இப்போ உடம்புக்கு எப்படிங்க இருக்கு? பெயின் ஏதாவது இருக்கா? இப்போ ஓகே மகா. மெடிசன் எடுத்ததுனால பெயின் எதுவும் தெரியல. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லையா இருக்காங்க? இல்லைங்க, நைட்டு 2 அட்டெண்டர் மட்டும் இருந்தா போதும்னு மற்றவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலை விட்டு போக சொல்லிட்டாங்க. நானும் அம்மாவும் மட்டும்தான் இங்க இருக்கோம். மற்றவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க விக்ரம். மகா, ஆஃபீஸில் வச்சு நான் உங்ககிட்ட ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன்ல. அதெல்லாம் பரவாயில்ல விக்ரம், நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். அந்த கோவத்திலேயே கவனம் இல்லாம கார் ஓட்டுனதுனால தான் இந்த ஆக்சிடென்டே நடந்துச்சு. விக்ரம், நீங்க உங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்க விக்ரம். எதிர்பாராம நடந்துருச்சு. ஏதோ கெட்ட நேரம் போல. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? மகா, உன்னால எல்லாத்தையும் ஈஸியா கடந்து போக முடியுது. ஆக்சுவலா அது உன்னோட நல்ல குவாலிட்டி. ஆனா எல்லாராலையும் அப்படி கடந்து போக முடியாது. எஸ்பெஷலி என்னால சத்தியமா முடியாது. இப்ப நம்ம கல்யாணத்தையே எடுத்துக்கோங்க. நேத்து நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி, ஒரு திடீர் ஆக்சிடென்ட் மாதிரி நடந்ததுதான் நம்ம கல்யாணம். ஆனா நீ சீக்கிரமா அதுக்கு அடாப்ட் ஆயிட்ட. ஆனா என்னால ஒரு துளி கூட அதை மாத்திக்க முடியல மகா. அதுதான் என்னோட கேரக்டர். எல்லா மனுஷங்களும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிதானே வாழ்ந்தாகணும் விக்ரம். என்ன, நான் கொஞ்சம் சீக்கிரமே மாறிட்டேன். ஆனா உங்களுக்கு அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல மகா, நீ என்ன பத்தி இன்னும் சரியாவே புரிஞ்சுக்கல. என்னால இந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ள எந்த காலத்திலையும் அடாப்ட் ஆகி வாழவே முடியாது. நான் மாறிடுவேன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்க. அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இந்த உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா இது மட்டும் பிரச்சனை இல்லை. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இப்படிதான் மகா இருக்கேன். இது என்னோட பேசிக் நேச்சர். அது எப்படி மாறும்? நான் எப்பவுமே தனியா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. எங்க போனாலும் நான் ஒதுங்கி தனியா தான் இருப்பேன் மகா. என்னோட வீட்லயும் நான் அப்படிதான். என்னோட தம்பியும் சரி, என் தங்கச்சியும் சரி, என் திங்ஸை தொடக்கூட நான் அனுமதிக்கவே மாட்டேன். அதே மாதிரி அவங்களோட திங்ஸையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னால எதையும் யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க முடியாது மகா. அது சின்ன வயசுல இருந்தே என் கூடவே வர்ற பழக்கம். என்னோட குட்டி வயசு காலத்துல கூட என் தம்பி என்னோட பெட்டையோ, என் ரூமையோ, என்னோட பாத்ரூமையோ, என் ட்ரெஸ்ஸையோ யூஸ் பண்ண கூட நான் அலோ பண்ணதே இல்லை மகா. நான் யூஎஸ்ல போய் படிச்சப்ப கூட அப்படியே தான் இருந்தேன். அங்க பொதுவா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரூமை ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனா நான் அங்கேயும் தனியா தான் தங்கினேன். தவிர்க்க முடியாம கூட என் ரூம்க்கு யாராவது வந்தாலோ, ஒரு அவசரத்துக்காக என் பாத்ரூமை யூஸ் பண்ணணும்னு கேட்டாலோ எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும் மகா. என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது எனக்கு பெரிய மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். அதனாலதான் மகா நான் மேரேஜே வேண்டான்னு ரொம்ப அடமெண்டா இருந்தேன்.
ஆனா என் விருப்பத்துக்கு விரோதமா நம்ம கல்யாணமே நடந்து முடிச்சிருச்சு. இத்தனை நாள் என் ரூம்ல இன்னொருத்தர் தங்கி இருந்தது, என் பெட்ல இன்னொரு ஆள் படுத்து இருந்தது, என் பாத்ரூமை இன்னொரு ஆள் யூஸ் பண்ணுனதுன்றதெல்லாம் எனக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்குன்றதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு மகா. தினம் தினம் எனக்கு அது ஒரு நரக வேதனையா தான் இருந்தது மகா. அது நீன்னு இல்லை, வேற யாரா இருந்தாலும் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா நீ இத்தனை நாளும் அதை புரிஞ்சுக்கவே இல்லை. இப்பவாது நீ அதை தெரிஞ்சுக்கணும் தான் இப்ப இதெல்லாம் சொல்ற. நீ மட்டும் இல்ல மகா, வேற எந்த ஒரு பொண்ணாலையும் என் கூட வாழ்ந்திருக்கவே முடியாது. அதே மாதிரிதான் என்னாலையும் யாரு கூடயும் சேர்ந்து வாழ முடியாது. அதனாலதான் மகா 6 மாசத்திலேயே பிரிஞ்சிடணும்னு நான் உங்ககிட்ட கல்யாணம் ஆன அன்னைக்கே சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு மேலையும் என் கூடவே சேர்ந்து வாழணுங்கிற ஆசை உனக்கு எப்பவுமே வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த அக்ரிமெண்ட்டையே நான் ரெடி பண்ண. அதுல கையெழுத்து போடணும்னு உன்னை நான் கட்டாயப்படுத்தினேன். இத உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம இத்தனை நாளா நான் என் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் மகா அதை உங்ககிட்ட சொல்றதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட என் மனசுல இருந்த எல்லாத்தையும் முழுசா நான் கொட்டிட்டேன். இப்பவாது நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதனாலதான் மகா என்னால இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியல. இவர் ஏன் இப்படி இருக்காருன்னு இவ்வளோ நாளா நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு எமோஷனலான ரீசன் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே. மகா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா பேசினாரா? ஏதாவது கேட்டாரா? நல்லா இருக்காருமா. நல்லா பேசினாரு, நிறைய பேசினாரு. இது வரைக்கும் பேசாததெல்லாம் சேர்த்து வச்சு நிறைய பேசிட்டாரு. நேத்து வரைக்கும் அவர் என்கிட்ட இவ்ளோ பேசினது இல்லம்மா. ஆனா இன்னைக்கு மனசு விட்டு எல்லாத்தையுமே பேசிட்டாரு. என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாத சில விஷயங்களுக்கான பதில் மனசு விட்டு பேசினாதான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்குதான் பல குழப்பத்துக்கான பதில் கிடைச்சது. என்னால அவர் இப்பதாம்மா முழுசா புரிஞ்சுக்கவே முடிஞ்சது. இவ்ளோ நாளா நான் அவரை பார்த்திருந்தாலும் இப்ப என் கண்ணுக்கு அவர் என்னமோ இப்பதான் புதுசா பார்த்தா மாதிரி புது மனுஷனா தெரியறாருமா. மகா, நீ பேசுறது எனக்கு எதுவுமே புரியல. என்னமோமா, மாப்பிள்ள பேசிட்டார்ல, நல்லா இருக்கார்ல, எனக்கு அது போதும். இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. ஆண்டவா, மாப்பிள்ள பரிபூரணமா குணமானதும் நான் உன் சன்னதிக்கு வந்து பால் குடம் தூக்குறேன். அவர் என்ன பெரியறத பத்தி பேசிட்டு இருக்காரு. பாவம், இவங்க அதை புரிஞ்சுக்காம எங்களுக்காக பால் காவடி தூக்குறேன்னு வேண்டிக்கிறாங்க. ஆண்டவா, நீ என்ன நடத்தணும்னு நினைக்கிறியோ நடத்து. மேடம், சொல்லுங்க சிஸ்டர். பேஷண்ட் கண்ணை முழிச்சிட்டாங்க, நீங்க போய் பார்க்கலாம். ஓகே சிஸ்டர். அவருக்கு குடிக்க காஃபி ஏதாவது குடுக்கலாமா? குடுக்கலாம் மேம். சரி, ஓகே. அம்மா, நீ இங்கே இரு, நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன். நான் வரவா? இல்ல வேண்டாமா.
குட் மார்னிங் விக்ரம். குட் மார்னிங் மகா. குட் மார்னிங். உட்காரு மகா. நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தியா? நீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மனசை விட்டு பேசியிருக்கேன்ல, அதான் நிம்மதியா தூங்குனேன். உங்களுக்கு சூடா காஃபி எடுத்துட்டு வந்தேன். சரியா? குடிங்க விக்ரம். தேங்க்ஸ். மகா, நான் நேத்து பேசுனதை பத்தி நீ என்ன நினைக்கிற? உங்களை இப்பதான் விக்ரம் கொஞ்சம் புரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். என்னை என்னாலேயே மாத்திக்க முடியாதுன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பன்னு நான் நம்புறேன். நான் எந்த காலத்திலையும் மாற போறதில்ல மகா. அதே மாதிரி உன் கூட சேர்ந்து ஒரு ரூம்ல இருக்கிறதே எனக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியையும் கஷ்டத்தையும் கொடுக்குதுன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். மகா, உன்னாலையும் என் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், 6 மாசத்துக்கு அப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோ. ஆனா அதுக்கு நீ மனசளவுல இப்பையில இருந்தே தயாராகணும். அதோட ஸ்டார்டிங் பாயிண்டே நம்மளோட அந்த அக்ரிமெண்ட்ல நீ சைன் போடுறதா. அத நீ இன்னைக்கே செஞ்சாகணும் மகா. இன்னைக்கு என்ன விக்ரம், ஹாஸ்பிட்டல்ல வச்சா? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது மகா. இதுக்கு மேலையும் தள்ளி போடணும்னு நினைக்காத. நான் சொன்னதுதான் மகா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த அக்ரிமெண்ட்ல இன்னைக்கு நம்ம 2 பேருமே சைன் பண்ணி ஆகணும். அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணு மகா. இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி விக்ரம்? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னால முடியாது மகா. ஏற்கனவே நீ சொன்னதை நிறைய நான் கேட்டுட்டேன் மகா. இன்னைக்கு நீ அக்ரிமெண்ட்ல சைன் போட்டா நம்ம 2 பேரும் இந்த 6 மாசம் சேர்ந்து வாழ்ந்துட்டு அப்புறம் பிரிவோம். ஒருவேளை நீ கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கே இப்பவே நம்ம பிரிஞ்சிடணும் மகா. பிரிஞ்சிடணும். இங்க இருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது நான் யார பத்தியும் கவலைப்படாம நான் தனியா போயிடுவேன். நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போகும்போதே நீ என்னை விட்டு பிரிஞ்சு உங்க அப்பா அம்மா கூட போயிடணும். அதுக்கப்புறம் உனக்கு என்னோட வீட்டுல இடமே இல்லை. இது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மகா. ஆனாலும் இதை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை மகா. உன் கையில தான் மகா இருக்கு. 6 மாசம் நம்ம சேர்ந்து இருந்து அப்புறம் பிரியிறோமா, இல்ல இன்னைக்கே இங்கேயே இப்பவே பிரிய போறோமா? நீதான் மகா முடிவு பண்ணணும். 6 மாசமா இல்ல இன்னைக்கேவா? போய் நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லுமா.
ஆமா, கேட்டோன்னு எங்களுக்கே அதிர்ச்சியா இருந்தது. ஆ, இப்ப பரவாயில்ல. நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே பேசுறாரு. ஐசு, நம்ம கும்பிடுற சாமி நம்மளை கைவிடல தெரியுமா? மாப்பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. சம்மந்தி உன்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் நேத்து நைட்டு மகா தான் சொல்லிட்டு இருந்தா, இது வரைக்கும் மாப்பிள்ளை அவகிட்ட அப்படி பேசினதே இல்லையா, அவ்வளோ பேசினாரா. மகாவும் மாப்பிள்ளையும் சேர்ந்திருக்கிறத பார்க்க அப்படி ஒரு அழகு. அதான் பார்த்தவங்க எல்லாரும் கண்ணு வச்சுட்டாங்க. அதனாலதான் கந்திஷ்டியாயி மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நானும் விக்ரமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா வீட்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. 2 பொண்ணுங்களை கரையேத்திட்டோன்னு அப்பாவும் அம்மாவும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இந்த நேரத்துல போய் அவரும் நானும் பிரிஞ்சு போனா என்ன ஆகும்? அப்படியே இடிஞ்சு போயிட மாட்டாங்களா? எல்லாரும் நெஞ்சும் சுக்கு நூறா நொறுங்கி போயிருமே. குடும்பத்தோட நிம்மதி குலைஞ்சு போயிரும். அவங்களால நிச்சயமா இதை தாங்கிக்கவே முடியாது. அதை விட நடக்கிறது நடக்கட்டும்னு விக்ரம் சொன்ன மாதிரி அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா அட்லீஸ்ட் 6 மாசம் டைம் இருக்கும். அதுக்குள்ள ஒரு வேளை அவர் மனசு மாறலாம், என் மனசை அவர் புரிஞ்சுக்கலாம். அப்படியே ஒரு வேளை அவர் மாறவே மாறாம இருந்துட்டா கூட நம்ம குடும்பத்துக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு ஷாக் அப்போ இருக்காது. லாயருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவோம். அதான் விக்ரம்க்கு சந்தோஷமா இருக்கும். ஹலோ விக்ரம் சார், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நானும் நிறைய தடவை உங்களுக்கு கால் பண்ண ஃபோன் நாட் ரீச்சபிளாவே இருந்துச்சு. சார், நான் மகா பேசுறேன், விக்ரமோட வைஃப். அவர் இப்போ ஐசியூல இருக்காரு. சாரி மேடம், இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ அவருக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சு இப்போ நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டாரு. இப்போ பரவாயில்ல சார். தேங்க் காட். கூடிய சீக்கிரம் நான் அவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன். கூடிய சீக்கிரம் இல்ல சார், இன்னைக்கே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், அவர் கேட்டுட்டு இருந்தாருல்ல அந்த அக்ரிமெண்ட்ல சைன். ஆமா மேடம். நான் கூட ரெஸ்டாரண்ட்ல உங்களை கோவப்பட்டு திட்டினதுக்கு ஐம் சாரி சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல மேடம். இன்னைக்கு நானும் அவரும் உங்க முன்னாடி வச்சு அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறோம் சார். ஹாஸ்பிட்டல்ல வச்சா? ஆமா. அதோட நாங்க வச்சிருந்த டாக்குமெண்ட் ஆக்சிடென்ட்ல ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால நீங்க புது டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுல நானும் அவரும் சைன் பண்ணிடுவோம் சார். ஓகே மேடம், அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். சார், இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் வீட்ல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். இன்கேஸ் நீங்க வரும்போது யாராவது இருந்தா அக்ரிமெண்ட்டை பத்தி கேட்டா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கோங்க. குடும்பத்துல வேற யாருக்கு இது தெரிஞ்சாலும் தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேடம். சரி சார், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே மேடம். மகா, விக்ரம் இப்ப எப்படிமா இருக்கான்? மறுபடியும் அவனை பார்த்து நீ பேசுனியா? பேசினேன் மாமா, நல்லா இருக்காரு. சரிமா. மகா, மாப்பிள்ள எப்படிமா இருக்காரு? இப்ப பரவாயில்லையா? ஆம்பா, நல்லா இருக்காரு. வாங்க சம்பந்தி. நாங்க வர அதே டைம்க்கு கரெக்டா நீங்களும் வந்திருக்கீங்க. இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வியை தான் நானும் மகா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். விக்ரம பாத்தியா, பேசுனியான்னு சொல்லி. அவரு நேத்து ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு மாமா. ராத்திரி நிறைய நேரம் நான் அவரு பக்கத்துல தான் இருந்தேன். டாக்டர் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. காலையில ஐசியூல இருந்து தனி ரூமுக்கு மாத்திடலாம், கொஞ்சம் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா. மாப்பிள்ளைக்கு முழுசா குணமானா போதும். இன்னைக்காவது என் மகனை பார்க்க விடுவாங்களா? தனி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பார்க்கலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கையில என்னமா? நர்ஸ் கொடுத்தாங்க மாமா. பில் பே பண்ணணுமா, அதுக்கு தான் கேஷ் கவுண்டருக்கு போயிட்டு இருந்தேன். குடுமா, நான் போய் பே பண்றேன். இல்ல இல்ல மாமா, நானே. சம்மந்தி, நான் பில் கட்டுறேனே. எங்க பையனுக்கு எங்களுக்கு பே பண்ணிக்க தெரியும்.
மத்தவங்க எல்லாம் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க இருக்கோம். என்னம்மா நீ? மேடம் டாக்டர் இது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் அமைதியா இரு. மகா குடுமா, நான் போய் பே பண்ணிட்டு வரேன். மகா, நேற்று நைட்டு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சுபா சமைச்சு கொண்டு வந்திருக்கா. நீங்க 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. அம்மா, சார் விக்ரம்னு ஒரு பேஷண்ட்டை ஐசியூல Okay, அட்மிட் sir. பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கான பில் தான் இது. அதுல போட்டிருக்கிற அமௌண்ட் இதுல Okay, இருக்கு. sir. நீங்களே செக் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணி பாருங்க.